வெல்கம் டு இன்சைட் ரன்னிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் எப்படி ஒரு பிவட் சார்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம அந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணுற முன்னாடி பிவட் சார்ட்டுக்கும் நார்மல் சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிவட் சார்ட்னா என்னென்னா, ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து க்ரியேட் பண்ணால் அது பிவட் சார்ட். சரிங்களா? எந்த வித பிவட் டேபிளையுமே க்ரியேட் பண்ணாமல் நார்மலாக டேரெக்டாக டேட்டா செட்லேருந்து டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுத்து ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நார்மல் சார்ட். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே இதுதான் வித்தியாசம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு அந்த பிவட் டேபிளில் இருந்து ஒரு சார்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி க்ரியேட் பண்ணால் அது பிவட் சார்ட். ஓகேவா? இப்போ இந்த டேட்டா செட்டை ஒன்று நல்லா பாருங்கள். டேட் கொடுத்துருக்காங்க, ரீஜன் நார்த்து. ஓகேங்களா? ரீஜன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய சேல்ஸ் பேர்சன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஃபுல்லுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிவட் டேபிள், ஒரு சிம்பிளான பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அது மேலே லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் அதை ஒன்று செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டேட்டா செட்டை ஃபுல்லும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் டேபுக்கு மேலே போகிறோம். இன்சர்ட் டேபில் பிவட் டேபிள் போட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச். ஓகேங்களா? ஆல்ரெடி அது செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நியூ ஒர்க் ஷீட்டாக எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்னு கேட்கும். நம்ம நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ரீஜன் எடுத்து ஜஸ்ட் ரோவில் போட போகிறோம், சேல்ஸ் எடுத்து ஜஸ்ட் வேல்யூஸில் போடுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? அது ரொம்பவே சிம்பிளான பிவட் டேபிள் தான். மொத்தம் சம்மரைஸ் பண்ணி கிடச்சிருக்கு. ஈஸ்ட்லேயே மொத்தமாக எவ்வளோ சேல்ஸு, நார்த்தில் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸு, சவுத்தில் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸு, இப்படி வெஸ்ட்டில் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸு, இது எல்லாமே சேர்த்து கிராண்ட் டோட்டல் எவ்வளோ இப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்னா, இதில் இருந்து ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இதிலேருந்து ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்து ஒரு இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. பிவட் சார்ட்னா அப்படி இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பிவட் டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணணும். பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னா, மேலே இன்சர்ட் டேபுக்கு போய்க்கோங்க. சரிங்களா? இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு இதில் பிவட் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சார்ட்ஸில் ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இருக்கும், வேறு சார்ட்ஸ் டைப்ஸ் எல்லாமே இருக்கும், பட் பிவட் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே அதை க்ரியேட் பண்ணிட்டு பிவட் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா சார்ட்டுமே இங்கே லெஃப்ட்டில் வரும். உங்களால் என்ன சார்ட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு காலம் சார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதனுடைய ப்ரிவ்யூ இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது ப்ரிவ்யூ, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும், வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே எங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த அதை ஒரு சார்ட் ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். இப்போ இது ஒரு நார்மலான சார்ட் கிடையாது. சரிங்களா? இது என்ன சார்ட்னா பிவட் சார்ட். சரிங்களா? அது ஏன் பிவட் சார்ட்னா, பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணி அதிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஜஸ்ட் இன்னொரு ஷீட்டுக்கு போகிறேன், ஒரு நிமிஷம். இப்போ இதில் எந்த டேட்டா செட்டுமே இல்லை, எந்த பிவட் டேபிளுமே இல்லை. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி இன்சர்ட் டேபுக்கு போகிறேன். பிவட் சார்ட் இருக்கு இல்லையா, பிவட் சார்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு பிவட் சார்ட்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் பிவட் சார்ட்னு கொடுக்கும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். டேபிள் ரேஞ்சு கேட்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஈஸியாக தெரியுதா? உங்களுக்கு டேபிள் ரேஞ்சு கேட்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷீட் 1ல் போய்ட்டு இந்த டேபிள் ரேஞ்சை நான் கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பிவட் டேபிளே கிடையாது, பட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நார்மல் டேட்டா செட்டை பிவட் சார்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிளுமே இல்லை, சார்ட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தது ஒரு பிவட் டேபிளே இல்லை. இன்சர்ட் பிவட் சார்ட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் டேட்டா செட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாங்காக தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பிவட் டேபிள் நம்மளே மேனுவலாக க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீஜன் எடுத்து மறுபடியும் எக்ஸ் ஆக்சிஸில் போடுங்க, சேல்ஸ் எடுத்து வேல்யூஸில் போட்டிங்கன்னா அதே மாதிரி பட்ட சார்ட் இங்கேயும் க்ரியேட் ஆகும். சரிங்களா? அப்போ பிவட் சார்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு பிவட் டேபிள் கட்டாயமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இது பிவட் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டான டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே நம்ம அதுக்கப்புறம் பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த பிவட் சார்ட்டுக்கும் நார்மல் சார்ட்டுக்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? சரிங்களா? இப்போ நீங்கள் நார்மல் சார்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் என்ன நடக்கும்னா, சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது டேட்டாஸை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிவட் டேபிள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு இந்த டேட்டா இந்த சார்ட்டில் வந்து நார்மல் சார்ட்டில் அப்டேட் ஆகாது சரிங்களா. அதே இது ஒரு பிவட் சார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிவட் டேபிளுக்கும் இந்த சார்ட்டுக்கும் எப்போவுமே லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. அது எப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சம் ஆஃப் சேல்ஸ் இந்த நேமை வந்து லைட்டாக மாற்ற போகிறேன் சரிங்களா. ரீஜன் சேல்ஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரீஜன் சேல்ஸ்ன்னு போட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தனாலே இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் இங்கே பிவட் டேபிளில் தான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணேன். ஆனால் அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா இந்த சார்ட்லேயுமே மாறிடும் சரிங்களா. இந்த பிவட் டேபிளில் என்னெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. அது மட்டும் இல்லை, இந்த பிவட் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு இன்னொரு ஈஸி என்னென்னா நம்ம பிவட் சார்ட்டை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் சம்மரைஸ் பண்ண பிறகு சார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே ஒரு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது முதல்ல பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் வைக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டேட்டா செட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இது வரைக்கும் நான் சொல்லியிருந்ததில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்டில் கேளுங்க சரிங்களா. இப்போ நம்ம சொல்லியிருந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.